வந்ததும் அப்படிதான் இருக்கு. இப்ப என்ன செய்றியா? நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு உடனே உடைக்கிய. என்ன கோவனாலும் என்கிட்ட காட்ட வேண்டியதுன்னு, அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு இப்படி உடைக்கிய? எம்மா நீங்க தான் மகாராணியாச்சே, எப்ப எழுந்திருச்சு வருவிய, நாங்க காத்திருக்கணும். இங்க ஒரு சம பாத்திரம் கிடக்கணும், அதை விளக்காம இப்படி நாரிவி கிடக்கணும். உங்களை நான் இப்ப என்ன செஞ்சேன்? அவங்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணமா? வேலைக்கு அனுப்பிட்டு வந்து பாத்திரத்தை கழுவேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? எம்மா தாயே, நீங்க மெதுவா வருவிய, நாங்க அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும். நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன், வந்து கழுவுதானே சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஆமா, நீ எப்ப வருவேன் நான் பாத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும். இந்த மனுஷனுக்கு காது கேட்கா, தண்ணி கொடுத்தல போலாம் கேக்காரா. மகன் இருக்கும்போது பேசாம இருக்குது, இப்ப மகன் வேலைக்கு போயிட்டாருல, நம்மட சண்டைக்கு வருது. ஆமா, நான் என் மோவன் போறேன்னா உன்ட சண்டைக்கு வரேன். எனக்கு வேற வேலையே இல்ல. உங்க அம்மா நான் போன பிறகு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அப்படி இப்படி நீ எல்லா கதையும் சொல்ல வேண்டியது என் மோவன்ட்ட. நீ நல்ல இலக்கி கொடு என்ன பத்தி என் மோவன்ட்ட. உன நான் அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டேன்? 2 பாத்திரத்தை கழுவுமே, வீட்டு